குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது சிட்னியினுடைய 72 பேராகிராஃப்ஸ் உடைய அப்பாலஜி ஃபார் பொயட்ரியின் 5வது பகுதி. இதில் 48வது பேராகிராஃப்ஸ்லேருந்து 60வது பேராகிராஃப்ஸ் வரைக்கும் இதில் நம்ம பார்க்குறோம். அடுத்தது இன்னும் ஒரே ஒரு வீடியோ, அதில் 61லேருந்து 72வது பேராகிராஃப் வரைக்கும் நம்ம பார்த்துடலாம். இந்த வீடியோவில் சிட்னி போனது முடியும் போதே பார்த்தோம் ரைமிங் அண்ட் வேர்ட்ஸஸ் இன் பொயட்ரியை. இது வேர்ட்ஸிஃபை பண்ணுறதுனால இதில் என்ன அட்வான்டேஜ், எப்படி மெமரி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதற்கப்புறம் பொயட்ரியின் மீது சாட்டப்படுகின்ற 4 குற்றச்சாட்டுகள், அந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதில். இதுதான் இந்த வீடியோவில் மெயினாக 4 குற்றச்சாட்டுகள் பொயட்ரியின் மீது வைக்கப்படுகிறது. அதை எப்படி சிட்னி டிஃபெண்ட் பண்ணி சொல்கிறாரு, அதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது. இல்லை, 48வது பேராகிராஃப் போன வீடியோவினுடைய தொடர்ச்சி. எப்படி ஞாபக சக்தியை அதிகரிப்பதற்கு வேர்ட்ஸ் இந்த பொயட்ரி பயனுள்ளதாக இருக்குது, பொயட்ரியில் இந்த ரைம் பண்ணுறதுனால எப்படி நமக்கு மெமரி இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத இந்த இதில் விளக்குகிறார். பொதுவாக வேர்ட்ஸிஃபை பண்ணால் அதை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். அதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா அதுதான் படிப்பதனுடைய ப்ராஃபிட். இப்போ நிறைய பேர் சொல்லுவோம், சார் படித்தா எனக்கு மறந்து போயிடுது அப்படின்னு சொல்லுவோம். அப்போது படித்து எல்லாத்தையும் மறந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் என்ன ப்ராஃபிட் இருக்குது? நாம் படிக்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் அது நமக்கு பலனுள்ளதாக இருக்கும். அதுதான் நமக்கு ப்ராஃபிட், அதுதான் நமக்கு பலன். ஸோ படிப்பதன் பலன் ஞாபகம் வைத்துக்கொள்வது, அந்த ஞாபகம் வைத்துக்கொள்வதற்கு பயனுள்ளதாக இருப்பது வேர்ட்ஸிஃபையிங் அல்லது ரைமிங் அப்படின்னு சொல்கிறார். இப்போது ஒரு நாலெட்ஜை மைண்டில் நாலெட்ஜை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு சிறந்த மீடியம் வேர்ட்ஸ், பொயட்ரி, ரைமிங். ரைம் தான் சீக்கிரம். அதனால தான் சின்ன குழந்தைங்களுக்கு ரைம்ஸு சொல்கிறது. அந்த ரைம்ஸு சொன்னிங்கன்னா அந்த குழந்தைங்க எல்லாத்தையும் அதனுடைய ஞாபகத்தில் வச்சுக்கும். தமிழில் இருந்தாலும் சரி, ஆங்கிலத்தில் இருந்தாலும் சரி. இப்போது நீங்கள் வேர்ட்ஸிஃபை பண்ணும்போது ஒரு வேர்டு மறந்து போயிட்டாலும் அடுத்த வேர்டை வச்சுக்கிட்டு இந்த வேர்டு இதை தான் இருக்க முடியும், நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியும். ஏன்னா அது எல்லாமே ஒரு ஆர்டரில் தான் இருக்கும் இல்லையா? அப்போது ஒரு ரைம்டு வேர்ட்ஸில் ஒன் வேர்டு இன்னொரு வார்த்தையை நம்ம தெரிந்து கொள்வதற்கு, அதை நம்ம கெஸ் பண்ணுறதுக்கு அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் ஒவ்வொரு ஸ்காலரும், அதாவது இப்போ ஒரு நல்ல படிக்கிறவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு ஷேக்ஸ்பியரில் பல வரிகள் தெரியும். நீங்கள் யாராவது ஒரு ஸ்காலர், அதாவது ரீடர்ஸ் வேறு, ஸ்காலர்ஸ் வேறு. ஸ்காலர், எந்த ஸ்காலரை எடுத்துக்கிட்டிங்கனாலும் அவன் பலருடைய கவிதைகளில் பல வரிகளை ஞாபகத்தில் வச்சுருப்பான். அப்போ பல கவிஞர்கள், பல அறிஞர்களுடைய வரிகளை ஞாபகத்தில் வைத்து கொண்டிருப்பவர் தான் நம்ம ஒரு ஸ்காலர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒவ்வொரு ஸ்காலரும் வேர்ஜில் எழுதின, அது அவருடைய காலத்தில், சிட்னியினுடைய காலத்தில் வேர்ஜில், ஹொரேஸ், கேட்டோ, இவங்களெல்லாம் அந்த ஸ்காலர்ஸ் இளைஞர்களாக இருக்கும்போது இந்த கவிஞர்களுடைய வேர்ட்ஸஸ் எல்லாம் படித்து எல்லாம் ஞாபகத்தில் வச்சுருந்துருப்பாங்க. அதனால தான் இவங்க ஒரு பெரிய ஸ்காலராக மாறுறாங்க. ஸோ வேர்ட்ஸுங்கிறது ஒரு இனிமையாக எழுத்துக்களை ஒரு ஆர்டராக அடுக்குகின்ற, மெமரியை சிறப்பாக தீர்மானிக்கின்ற ஒன்றாக ஒரு பொயட்ரி இருக்குது. இது 48வது ஸ்டாண்ட்ஸா. அதுக்கப்புறம் இதிலிருந்து தான் இந்த வீடியோ மெயினாக ஆரம்பிக்குதுன்னு வச்சுங்க. 4 ஸ்பெசிஃபிக் சார்ஜஸ், 4 குறிப்பிட்ட குற்றச்சாட்டுகள் அல்லது அப்ஜெக்ஷன்ஸ் அகெயின்ஸ்ட் பொயட்ரி. பொயட்ரிக்கு எதிராக சாட்டப்படுகின்ற 4 குற்றச்சாட்டுகள். அந்த குற்றச்சாட்டுகளுக்கு எப்படி டிஃபெண்ட் பண்ணி நம்முடைய சிட்னி சொல்கிறாரு அப்படிங்கிறத இதில் நம்ம பார்க்கலாம். இந்த 4 ஸ்பெசிஃபிக் சார்ஜஸும் பியூரிட்டன் கிரிட்டிக்ஸ் ஸ்டீஃபன் காசன் என்பவர் 4 குற்றச்சாட்டுகளை வைக்கிறார். ஸ்டீஃபன் காசன் என்ற ஒரு பியூரிட்டன் கிரிட்டிக். பியூரிட்டன் என்றால் யாருன்னு நமக்கு தெரியும், ப்ராட்டஸ்டன்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அவர்கள் தான் நம்ம பியூரிட்டன்ஸ்னு சொல்கிறோம். அந்த பியூரிட்டன் கிரிட்டிக்
ஸ்டீஃபன் காசன் போன்ற பியூரிட்டன் கிரிட்டிக்ஸ் வைக்கின்ற 4 குற்றச்சாட்டுகள். 1, பொயட்ரி என்பது ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம், தேவையில்லாத ஒன்று, இதை போய் கவிதையை படிச்சுக்கிட்டு ஏன் டயத்தை வேஸ்ட் பண்ணணும் என்பது முதல் குற்றச்சாட்டு. சொல்கிறார், நிறைய யூஸ்ஃபுல் ஆர்ட்ஸ், ஒரு மனிதன் தெரிந்து கொள்வதற்கு கற்றுக்கொள்வதற்கு எத்தனையோ கலைகள் இருக்குது, அதில் போய் தன்னுடைய நேரத்தை செலவழிக்காமல் ஒரு பொயட்ரியை ரீட் பண்ணுறதுல ஒரு மனிதன் எதற்காக நேரத்தை செலவிட வேண்டும், இது வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதற்கு பொயட்ரி என்ன சொல்கிறாருன்னா, மற்ற கலைகளெல்லாம் நல்லது தான், ஆனால் பொயட்ரி மட்டும்தான் மனிதனுக்கு வர்ச்சு, நற்குணங்களையும் நற்பண்புகளையும் மற்ற கலைகளையும் அறிவியலையும் விட கவிதை தான் ஒரு மனிதனுக்கு நற்பண்புகளை சொல்லிக் கொடுக்கிறது, அது அவனுடைய உள்ளத்தை நெகிழச் செய்கிறது. அதனால் பொயட்ரி படிக்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம்னு நம்ம சொல்லக்கூடாது. மற்ற எல்லா பிரான்ச் ஆஃப் நாலேஜை விட பொயட்ரி தான் மிகவும் சிறந்தது என்று இவருடைய பதில். அடுத்தது செகண்ட் அப்ஜெக்ஷன், பொயட்ரி என்பது பொயட்ஸ் எல்லாம் லயர்ஸ், பொயட்ரி என்பது பொய் சொல்லத்தக்க கவிஞர்கள் பொய் சொல்லுபவர்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் அதுக்கு சிட்னி என்ன டிஃபெண்ட் பண்ணுறாருன்னா, உலகத்திலேயே பொய் சொல்லாதவர்கள் அல்லது மிகவும் குறைவாக பொய் சொல்லக்கூடியவர்கள் கவிஞர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு, முதல்ல பொய்னா என்ன, அதாவது ஒரு தவறை உண்மைன்னு அடித்து சொல்கிறது, அது தவறாக கூட இருக்கும், அதை இதுதான் சரி என்று ஒரு தவறை உறுதியிட்டு சொல்வது, அறுதியிட்டு சொல்வது, இதுக்கு தான் பொய்ன்னு பேர், அதான் பொய்யே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அஸ்ட்ரானமர்ஸ் இருக்காங்க, ஜியாமெட்ரிஷியன்ஸ் இருக்காங்க, இவங்கெல்லாம் இங்கே பூமியில் இருந்து ஒரு ஸ்டார்ஸ் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது என்று அஃபார்ம் பண்ணி சொல்கிறான். இங்கேருந்து சந்திரன் 3 லட்சம் கிலோமீட்டருக்கு 1,92,000 மைல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இங்கேருந்து சந்திரன் என்பது 1,92,000 மைல் அல்லது 3 லட்சம் கிலோமீட்டர்ஸ் என்று சொல்லப்படுகிறது என்று இதை அறுதியிட்டு கூறுகிறார்கள். இப்போ யார் மெஷர் பண்ணா, அவன் ஒரு கால்குலேஷனை வச்சுக்கிட்டு அவன் ஒரு மேத்தமேட்டிக்கலில் ஒன்று சொல்லி அதன்படின்னு சொல்கிறாங்க. பட் அதுதான் உண்மைன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. இந்த மேத்தமேட்டிக்ஸ் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து வரும்போது அது தவறு என்று மாறலாம்ல. அப்போது தன்னால் அறுதியிட்டு கூற முடியாத ஒன்றை இதுதான் சரி என்று இந்த அஸ்ட்ரானமரும் ஜியாமெட்ரிஷியனும் சொல்கிறான். ஸோ அவன் பொய் சொல்கிறான். ஒரு ஃபிசிஷியன், ஒரு மருத்துவர், அவர் ஒரு மருந்தை கொடுத்துட்டு இது ரொம்ப குட் அப்படின்னு சொல்கிறார். இதுதான் ரொம்ப குட் என்று அஃபார்ம் உறுதியிட்டு சொல்லுகிறார். அதே மாதிரி ஒரு ஹிஸ்டாரியன்ஸ் பல விஷயங்களை இது இப்படித்தான் அப்படின்னு உறுதியிட்டு சொல்கிறான். ஆனால் சிறிது நாட்கள் கழித்து வேறு ஏதாவது ஒரு அடையாளம் கிடைக்கிதுன்னு வச்சுங்க, வேறு ஏதாவது ஒரு கல்வெட்டு வேறு ஏதாவது ஒன்று கிடைக்கும்போது இல்லை அப்படி கிடைச்சதை வச்சுக்கிட்டு நாங்கள் அப்படி சொன்னோம், ஆனால் இப்போ இதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு, இதை வச்சு பார்க்கும்போது இதுதான் சரி அப்படின்னு மாறுவான். ஸோ ஹிஸ்டாரியனும் தன்னால் உறுதியிட்டு சொல்ல முடியாத ஒன்றை இதுதான் உறுதியாக சொல்கிறான், அதனால் அவனும் பொய் சொல்கிறான். ஆனால் பொயட், ஒரு கவிஞன், எதையுமே இதுதான் அப்படின்னு யாரையும் சொல்லலை. தான் எழுதியதை நீங்கள் நம்ப வேண்டும் என்று யாருக்கிட்டையும் இதுதான் உண்மை, இதான் சத்தியம், இதான் சரி, இதைத்தான் நீ செய்யணும் என்று எல்லாம் சொல்கிறான். ஹிஸ்டாரியன் சொல்கிறான், ஒரு மெடிசின் சொல்கிறான், ஒரு அஸ்ட்ரானமர் சொல்கிறான், எல்லாம் சொல்கிறாங்க. ஒரு பொயட் எப்பயுமே தான் எழுதுனது தான் உண்மை சத்தியம் என்று அவன் சொல்லலை. அவன் எந்த அத்தாரிட்டிஸையும் கோட் பண்ணலை. இங்கே பாருங்கள், அவர் இப்படி சொல்லியிருக்காரு. இப்போ ஒரு அஸ்ட்ரானமர் என்ன சொல்கிறான், ஒரு மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் வச்சுக்கிட்டு இந்த கால்குலேஷன் படி இதுதான் சரின்னு சொல்கிறான். அது மாதிரி எந்த ஒரு அத்தாரிட்டியையும் கோட் பண்ணி இதன்படி இதுதான் சரின்னு அவன் சொல்லலை. எப்பொழுதுமே ஒரு கவிஞன் ஒரு விஷயத்தை ஒரு அலிகரிக்கலாக அல்லது ஃபிகரேட்டிவாகத்தான் சொல்லுவானே ஒழிய அஃபர்மேட்டிவாக சொல்கிறதில்லை. அஃபர்மேட்டிவ் என்றால் உறுதிபட சொல்வதில்லை. ஒரு விஷயத்தை ஒரு அலிகரிக்கலாக சொல்லுவார், ஒரு ஃபிகரேட்டிவாக சொல்லுவார், அப்படி தான். இப்போ ஈசாப் ஃபேபிள்ஸ் என்பது உண்மை அப்படின்னு சொன்னது கிடையாது. ஒரு குழந்தையை கேட்டால் கூட ஈசாப் ஃபேபிள்ஸ் என்பது உண்மை அப்படின்னு சொல்லாது, அது கூட நம்பாது.
ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அது பொய்ன்னு தான். ஆனால் அந்த ஈசாப் ஃபேபிள்ஸ் ஒரு விலங்குகளெல்லாம் பேச வச்சு அதன் மூலமாக குழந்தைகளின் உள்ளத்தில் நற்பண்புகளை வளர்க்கின்ற வேலையை செய்கிறது. அவர் எதையுமே இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம்னு சொல்லலை. எனவே எல்லா அறிஞர்களையும் விட ஒரு கவிஞன் தான் பொய் சொல்லாதவன். அப்படி சொன்னால் தன்னுடைய கற்பனையில் ஒன்று அதிகப்படுத்தி மிகைப்படுத்தி சொல்லுவான். அது லிட்டில் லை, சின்ன பொய் தானே உள்ள, அது பெரிய பொய் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அதே சமயத்தில் பொயட் எல்லாருக்கும் பேர் வைக்கிறார். அப்போ பொயட் எல்லாருக்கும் பேர் வைக்கிறார், தன்னுடைய கதாபாத்திரங்களுக்கு பேர் வைக்கிறார். இப்போ ஒரு குழந்தை பிறக்குது, அதுக்கு பேர் வைக்கிறான். ஆனால் ஒரு கதாபாத்திரத்துக்கு எப்படி பேர் வைக்கிறான்? அது என்ன உண்மையாது? அப்போது அதில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் எல்லாமே கற்பனை தான். அப்போ கற்பனையான ஒன்றுக்கு பொயட் அதை ஒரு மனிதனைப் போல, உயிருள்ள மனிதனைப் போல அதற்கு பெயர் வைப்பது தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்ற ஒரு குற்றச்சாட்டு. அப்படி தான் இது ரெண்டாவது குற்றச்சாட்டுடைய எக்ஸ்டென்ஷன் தான். ரெண்டாவது குற்றச்சாட்டு அதற்கு மறுப்பு சொல்கிறார். இப்போது செஸ் போர்டில் எல்லாம் வுட்டில் செய்யப்பட்டது தான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு ஒன்றுக்கும் பேர் வைக்கிறோம். இது ராஜா அப்படிங்கிறது என்ன ராஜாவது இல்லையா, அது வுட்டு தான் அது. ஆனால் நாம் அதை கிங் அப்படின்னு சொல்கிறோம், இதை குயின் அப்படின்னு சொல்கிறோம், இது ரூக் இது யானை அப்படின்னு சொல்கிறோம், இது ஹார்ஸ் குதிரைன்னு சொல்கிறோம். ஆனால் தேர் ஆல் மேடப் ஆஃப் வுட். அது மாதிரி ஒரு நாடகத்தில் அல்லது ஒரு பொயட்ரியில் வருகின்ற கதாபாத்திரங்கள் கற்பனையான கதாபாத்திரங்கள் தான். ஆனாலும் அந்த கற்பனையான கதாபாத்திரங்களுக்கு நிஜத்தில் வாழ்கின்ற மனிதனுடைய பேர் தான் வைக்கப்படுகிறது. அதனால் பொயட் சைரஸ் என்றோ ஈனியஸ் என்று வைப்பதோ குற்றம் அல்ல என்று சொல்கிறாரு. அடுத்தது தேர்ட் அப்ஜெக்ஷன். ஸோ இது மூன்றாவது குற்றச்சாட்டு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, போயட்ரி மனிதனுடைய இன்டெலிஜென்ஸ் புத்திசாலித்தனத்தை மிஸ்யூஸ் பண்ணுது என்பது தேர்ட் அப்ஜெக்ஷன். ஸோ த தேர்ட் அப்ஜெக்ஷன் ஆர் தேர்ட் சார்ஜ் அகெயின்ஸ்ட் poet is that poetry abuses men's wit. மனிதனுடைய புத்திசாலித்தனத்தை மிஸ்யூஸ் பண்ணி அவனை கரப்ட் ஊழல் மிகுந்தவனாகவும் லஸ்ட்ஃபுல் காமம் மிகுந்தவனாகவும் மாற்றுகிறது என்பது ஒரு குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டிற்கு உதாரணமாக காமெடிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, காமெடிஸ் டீச் என்ன கற்றுக் கொடுக்குது? த பேஷன் ஆஃப் லவ், அன்பினுடைய மிகு உணர்வு அல்லது காமம். இதைத்தான் ஒரு காமெடி பூரா நமக்கு சொல்லி கொடுக்குது. லிரிக் என்பது ஒரு பேஷனேட் சாங்ஸ், உணர்வு பூர்வமான பாடல்கள் தான் லிரிக்காக இருக்குது. எலிஜிக் பொயட்டுங்கிறது அவனுடைய காதலி அல்லது மனைவி இறந்து போயிட்டான், அதுக்கு அவன் அழுதுகிட்டு அப்படியே அவளுடைய பழைய நினைவுகளாக சொல்லி அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு விதமான அதாவது அதுவும் ஒரு டைப் ஆஃப் லஸ்ட்ஃபுல்லாக தான் இருக்குது. ஹீராயிக்கல் பொயட்ரி அல்லது எப்பிக் பொயட்ரியில் கூட கியூபிட் என்பது காதல் தேவதை. அந்த காதல் தேவதை எப்படியும் உள்ளே நுழைஞ்சிருது. நாம் எழுதுறது ஒரு எப்பிக் பொயட்ரி அல்லது ஒரு ஹீராயிக்கல் பொயட்ரி. இதில் ஏன் கியூபிடுக்கு என்ன வேலை? இதில் காதல் தேவதைக்கு இங்கே என்ன வேலை? எனவே எல்லா பொயட்ரியுமே லஸ்ட்ஃபுல்லாக இருக்குது. நம்முடைய உள்ளத்தில் சின்ஃபுல் பாவத்தை தூண்டுகின்ற காரியத்தையும் காமத்தை தூண்டுகின்ற காரியத்தையும் கவிதை செய்கிறது. இதுதான் இந்த அப்ஜெக்ஷன். இதற்கு சிட்னி என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், கவிஞர்கள் தி ரைட் ஆஃப் லவ், காதலை பற்றி எழுதுகிறார்கள், காதலை பற்றியும் பியூட்டி அழகை பற்றியும் எழுதுகிறார்கள். இட் இஸ் நாட் சின்ஃபுல், இது சின்ஃபுல் கிடையாது. அப்படி அது மிகுதியாக அவைகள் சொல்லப்பட்டால் அதுக்கு அந்த பொயட்ஸ் தான் ரெஸ்பான்சிபிளே ஒழிய அந்த பொயட்ரி இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள். த பொயட்ஸ் ஆர் அட் ஃபால்ட், நாட் தி பொயட்ரி. பொயட்ரி எப்பொழுதுமே மேன்ஸ் விட்டை மிஸ்யூஸ் பண்ணுறது இல்லை. அப்படி ஒன்று பண்ணுது அப்படின்னு சொன்னால் அது அந்த பொயட் செய்கின்ற வேலை, நாட் தி பொயட்ரி என்று இதை டிஃபெண்ட் பண்ணுறாரு. அதனுடைய கண்டினியூவேஷனாக 52வது பேராகிராஃப்லையும் மனிதன்
மேன்ஸ் விட் அப்யூசஸ் பொயட்ரி. அதாவது பொயட்ரி மேன்ஸ் விட்டை அப்யூஸ் பண்ணலை, ஆனால் மனிதனுடைய விட்டு தான் பொயட்ரியை அப்யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு, பீயிங் அப்யூஸ்டு பொயட்ரி கேன் டூ மோர் ஹார்ம் தேன் எனி அதர் ஆர்மி ஆஃப் வேர்ட்ஸ். அப்போது பொயட்ரி மிஸ்யூஸ் பண்ணப்பட்டால் இது மிகுந்த தீமையை உண்டாக்கும் தான். ஆனால் ஒரு பொயட்ரியை ரைட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா எந்த பிரான்ச் ஆஃப் லேர்னிங்கை விட அதிகமான மோர் குட், இட் கேன் டூ மோர் குட் தேன் எனி அதர் பிரான்ச் ஆஃப் லேர்னிங். மற்ற பிரான்ச் ஆஃப் லேர்னிங்கை விட ஒரு பொயட்ரிங்க நீங்கள் ரைட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா அது நமக்கு நன்மை பயக்கத்தக்கதாகத்தான் இருக்கும். ஆனால் அதை நீங்கள் ராங்காக யூஸ் பண்ணினீங்கன்னா நீங்கள் சொல்கிறது சரிதான். ஆனால் அப்போ ராங்காக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது யாருடைய வேலை? ஒரு பொயட்டினுடைய வேலை தானே ஒழிய பொயட்ரி இஸ் நாட் அட் ஃபால்ட் என்று கண்டினியூஸாக அதை மறுபடியும் 53லையும் சொல்கிறார். இப்போது ஒரு டாக்டர் தன்னுடைய திறமையை தவறாக பயன்படுத்தினான்னா அது ஹார்ம்ஃபுல்லாக போயிடும். அதே மாதிரி ஒரு சட்ட நிபுணர், ஒரு வக்கீல் தன்னுடைய நாலேஜை மிஸ்யூஸ் பண்ணிட்டான் அப்படின்னா அது மிகப்பெரிய இன்ஜுரிஸ், மிகப்பெரிய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் உண்டாக்கிடும். அதே மாதிரி ஒரு ஹோலி ஸ்கிரிப்சர், இந்த பைபிள் மாதிரியாக இருக்கின்ற புனித நூல்களை படித்து அதை விளக்கம் சொல்கிறவன் தப்பான விளக்கத்தை சொல்லிட்டான் அப்படின்னா அது ரொம்ப பாவத்தை உள்ளாக்கியதாக மாறிவிடும். அப்போது ஆனால் ஒரு பொயட்ரியை மிஸ்யூஸ் பண்ணால் இந்த அளவுக்கு மோசமான விளைவுகள் இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போது ஒரு டாக்டர் தன்னுடைய டாக்டர் அறிவை தப்பாக பயன்படுத்தலாம். அதாவது இந்த மெடிசின் கொடுக்கணும், இவ்வளோ தான் கொடுக்கணும், ஒரு டோஸ் தான் கொடுக்கணும், வேணும்னே 2 டோஸ் கொடுத்தா என்ன ஆகும்? அப்போது தன்னுடைய தெரியும், அவனுக்கு 2 டோஸ் கொடுத்தா இது என்ன ஆகும்னு தெரியும். அப்போ தன்னுடைய அந்த மெடிக்கல் ஸ்கில், மெடிக்கல் நாலேஜை அவன் தப்பாக பயன்படுத்தினான் அப்படின்னா அந்த பேஷண்ட்டே கொன்னுடுவான். கொலை செய்யணும்னு நினச்சி அவனை கொன்னுட்டு என்னங்க பண்ணுறது, இப்படி செத்து போயிட்டாரு, அதுக்கு நான் பொறுப்பு இல்லைன்ட்டு போயிடுவான். அதே மாதிரி ஒரு சட்ட நிபுணன் இந்த இடத்துல சரியாக வாதிடணும். வேணும்னே அதை வாதிடாமல் அப்படி விட்டுட்டான் அப்படின்னா உங்கள் பக்கம் நியாயம் இருந்தாலும் நீங்கள் தோற்று போயிடுவீங்க. அப்போ இதற்கு காரணம் யார்? அந்த லாயர். இப்படி அதே மாதிரி ஒரு ஹோலி ஸ்கிரிப்சர், ஒரு புனித நூலில் மிக உயர்ந்த விஷயங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கோம். அதை சர்ச்சில் அந்த இதை படித்து சாதாரண மக்களுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அந்த பாதிரியார் அதை தப்பாக சொல்லிட்டாருன்னு வச்சுங்க, வேணும்னே அதில் சில வார்த்தைகளை இன்டர்பிரேட் பண்ணி கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டாரு அப்படின்னா அது மிகுந்த பாவத்தை உண்டாக்கிவிடும். அப்போ எந்த ஆர்ட்டையுமே நீங்கள் தப்பாக மிஸ்யூஸ் பண்ணிங்கன்னா அது மிகப்பெரிய விளைவுகளைத்தான் உண்டாக்கும். அதே மாதிரி தான் பொயட்ரியையும் நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணால் விளைவுகளை உண்டாக்கும். ஆனால் மற்றவைகள் ஏற்படுத்துகின்ற தீய விளைவுகளை விட பொயட்ரிங்க நீங்கள் அப்யூஸ் பண்ணிங்கன்னா ஏற்படுகின்ற விளைவுகள் கொஞ்சமாக தான் இருக்கும். அதனால் மிஸ்யூஸ் ஆஃப் பொயட்ரிங்கிறது ஒரு பெரிய குற்றம் இல்லை அப்படின்னு டிஃபெண்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இதனுடைய தொடர்ச்சியாகவே கிரிட்டிக்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க, இங்கிலாந்தினுடைய பழைய இங்கிலாண்டில் அவங்க ஆக்ஷனை தான் விரும்பினாங்க, நாட் அப்பான் இமேஜினேஷன். கற்பனையாக ஒன்றை இருக்கிறத. ஸோ அந்த ஓல்டு இங்கிலாந்து, அந்த பழைய இங்கிலீஷ் ஆங்கிலேயர்கள், த பாஸ்ட் இங்கிலீஷ் பீப்புள், அவங்க ஆக்ஷனில் தான் மகிழ்ச்சி அடைஞ்சாங்க, நாட் அப்பான் இமேஜினேஷன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் சிட்னி என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஒரு பொயட்ரி இருந்துச்சுன்னா தான் இமேஜினேஷனே இருக்கும். எந்த மனிதனும் அப்போ ஒரு பொயட்ரி இருந்துச்சுன்னா இமேஜினேஷன் இருக்கும், அதுதான் ஒரு ஆக்ஷன் லைஃப்பை லீட் பண்ணும். அப்போது ஒரு பொயட்ரி தான் இமேஜினேஷனை உண்டாக்கி அதுதான் ஆக்ஷனை லீட் பண்ணுது. இங்கிலாண்டில் பொயட்ரி இல்லாத ஒரு காலமே இருந்தது கிடையாது. இங்கிலாந்து எப்போ தோன்றியிருக்கோ அந்த காலத்திலிருந்து பொயட்ரி இருந்திருக்கு. அப்போது பொயட்ரி இமேஜினேஷனை கொண்டிருக்கின்ற பொயட்ரி தான் ஆக்ஷனை லீட் பண்ணியிருக்கு. அதனால் இவர் சொல்லுவது தவறு. ஈவன் கோத் என்பது இந்த நார்மல் இங்கிலீஷ்க்கு முன்னாடி இருக்கிற பீரியட், அந்த கோத்ஸ் பீரியடில் கூட பொயட்ரி இருந்திருக்கு. அந்த பொயட்ரியை அப்போ இருந்த அந்த மக்கள்
அன்பு செலுத்தி இருக்கின்றார்கள், மரியாதை செலுத்தி இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் பொயட்ரி என்பது 55, 56வது பேராகிராஃப், இந்த 2 பேராகிராஃபும் சேர்த்து பொயட்ரிங்கிறது இட் இஸ் த கம்பேனியன் ஆஃப் த கேம்ப். கேம்ப் என்பது இந்த இடத்துல ஆர்மி கேம்ப், அதாவது யுத்தம் நடந்து கொண்டிருக்கும். யுத்தம் நடந்து கொண்டிருப்பதிலிருந்து சற்று தொலைவில் ஒரு கூடாரம் அமைத்து அந்த கூடாரத்தில் அரசர்கள் முக்கியமானவங்களாம் அங்கே இருப்பாங்க. யுத்தம் முடிஞ்ச உடனே சண்டை போட்டவங்களாம் மறுபடியும் வந்து இந்த கூடாரத்தில் தங்கிடுவாங்க. அடுத்த நாள் மறுபடியும் யுத்தம் ஆரம்பிக்கும், எல்லாம் சண்டை போடுவாங்க. அப்போது சண்டை போடுபவர்கள் ஓய்வெடுத்து கொள்வதற்காக கூடாரம் அமைக்கப்பட்டிருக்குமே, அதுக்கு தான் கேம்ப்புன்னு பேர். அப்போது அந்த கேம்பில் இருக்கிறவங்களுக்கு துணையாக இருப்பது பொயட்ரி தான். வார் யுத்த சமயத்தில் கூட ஒரு முக்கிய பங்கினை பொயட்ரி ஏற்படுத்துகிறது. அந்த கேம்பில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு கம்பேனியனாக, துணையாக அங்கே இருக்குது. ஏன்னா அந்த கேம்பில் இருக்கிறவங்களாம் அந்த சண்டை போட்டு முடிச்சுட்டு வந்து ரிலாக்ஸ்டாக ஏதாவது ஒரு பாட்டு பாடிக்கொண்டு மகிழ்ந்து கொண்டு இருப்பார்கள். இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது சினிமா பாட்டு பாடிக்கிட்டு நீங்கள் ஒரு ஆர்மி கேம்பை காட்டும்போது அந்த கேம்பில் இருக்கக்கூடிய போர் வீரர்கள்லாம் ஏதாவது ஒரு பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க, அப்படி தான் காட்டுவாங்க. இது அப்படி சொல்கிறார். துருக்கியர்கள், டார்டர்ஸ், இவங்களெல்லாம் பொயட்ரியை ரீட் பண்ணி அதனால் இன்ஸ்பயர் ஆனவங்க. இப்போது ஹோமர் ஃப்ளரிஷ்டு பிஃபோர் கிரீஸ் ஃப்ளரிஷ்டு அப்படின்னு சொல்கிறாங்க. கிரீஸ் வந்து வளமாகுது. கிரீஸ் வளமாவதற்கு முன்பாகவே ஹோமர் வளமாயிட்டாரு அப்படின்னு சொல்கிறான். அப்போ இதில் என்ன சொல்லுது? ஹோமர் ஃப்ளரிஷ்டு பிஃபோர் கிரீஸ் ஃப்ளரிஷ்டு. கிரீஸ், கிரேக்க தேசம் வளமிக்கதாகுவதற்கு முன்பாகவே ஹோமர் வளமாக இருந்தார். அப்படின்னா ஹோமர் மிகச்சிறந்த கவிதைகளை எழுதுனதுக்கு அப்புறம்தான் கிரீஸ் வளமான தேசமாக மாறுச்சு. அப்போது சிறந்த கவிதைகள் எங்கு எழுதப்படுகின்றனவோ அந்த நாடு வளமிக்க, செறிவுமிக்க நாடாக மாறிடுது. ஏன்னா அவங்கிட்ட இருந்து, அந்த ஹோமர் போன்ற அந்த கவிஞர்கள்ட்ட இருந்து த லேர்னட் மென், கற்றோர், கல்வி அறிவு உடையவர்கள், அவங்கிட்ட இருந்து அறிவினை பெறுகின்றார்கள். அவர்களிடம் இருந்து மற்றவர்கள் அறிவினையும் கரேஜ், வீரத்தையும் பெறுகிறார்கள். இப்போ ஒரு மிகச்சிறந்த கவிஞன் இருக்கான், அவன் கவிதை எழுதுகிறான். அப்போ அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க? அந்த கவிஞன்கிட்ட இருந்து அந்த கவிதையை இவங்க படிக்கிறாங்க. படிச்சுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கேம்பில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட போய் உணர்வு பூர்வமாக அவர்களை உற்சாகம் மூட்டி, இந்த மாதிரி ஹோமர் இப்படி சொல்கிறாரு அப்படி. இப்போது நீங்கள் ஒரு சிறந்த பேச்சாளர் பேசிகிட்டு இருக்கும்போதே ஷேக்ஸ்பியர்லேருந்தும், மில்டன்லேருந்தும், கீட்ஸ்லேருந்தும், பாரதியிலேருந்தும் நடுவில் கொட்டேஷனை அடித்து பேசினாக்க கேட்குறவன் உள்ள என்ன ஆகும்? அப்படியே மெய்மறந்து போயிடுவான் இல்லையா? அது மாதிரி இந்த சிறந்த கவிஞர்களை இந்த லேர்னட் மென், கற்றறிந்தவர்கள் கற்றுக்கொண்டு இந்த ஆர்மியில் இருக்கிறவனை உற்சாகப்படுத்தி அவங்க பேசுவாங்க. அப்போ அவர்கள் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருந்து அடுத்த நாள் போரில் போய் மிகச்சிறந்த போராளிகளாக இருப்பார்கள். அதே மாதிரி ஈவன் அலெக்சாண்டர் left his teacher Aristotle behind him but took the epic of Homer with him. அலெக்சாண்டர் அரிஸ்டாட்டிலை துணைக்கு கூட்டிகிட்டு போகல, ஆனால் ஹோமர் எழுதின எப்பிக்கை கூட வச்சுக்கிட்டான். ஹோமர் எழுதின எப்பிக்கை தன்னுடைய மனதில், அல்லது ஹோமர் எழுதின ஹோமரினுடைய எப்பிக் த இலியட் அல்லது ஓடிசி, அந்த இலியடையும் ஓடிசியையும் படித்து அலெக்சாண்டருக்கு ஒரு வீர உணர்வு இருக்குது. அப்போது அலெக்சாண்டர் தன்னுடைய துணைக்கு தன்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டிலை அழைச்சிட்டு போகலை, அதுக்கு பதிலாக அவர் ஹோமர் எழுதின இலியடையும் ஹோமர் எழுதின ஓடிசி என்கின்ற எப்பிக் வீர காவியத்தையும் தன்னுடைய மனதில் நிறுத்தி கொண்டு அதை போல் ஒரு வெற்றியை ஈட்ட வேண்டும் என்று அவர் போயிட்டார். அவர் அலெக்சாண்டர் ஃபிலாசபர் காலிஸ்தீன்ஸ் என்ற ஒரு ஃபிலாசபரை கொன்னுட்டார். ஆனால் ஹோமரை உயிருடன் விட்டுட்டார். ஏன்றா நிறைய பார்த்தீங்கன்னா இப்போ பேரடைஸ் லாஸ்ட் எழுதுன மில்டனே கில்லட்டினுக்கு போக வேண்டியவன் தான்.
ஆனால் அவன் ஒரு பொயட்டாக இருக்காங்கிற ஒரே காரணத்திற்காக மில்டனை உயிரோட விட்டாங்க. நீங்கள் மில்டனுடைய லைஃப் அண்ட் ஒர்க்ஸ் படிச்சிங்கன்னா தெரியும். கில்லட்டினுக்கு போக வேண்டியவன், சாக வேண்டியவர் மில்டன். ஆனால் அவர் ஒரு மிகச்சிறந்த கவிஞர் என்கின்ற ஒரே காரணத்திற்காக அவங்கள உயிரோட விட்டாங்க. அது மாதிரி ஹோமரை உயிரோட விட்டான். காலிஸ்தீன்ஸ் என்கின்ற ஃபிலாசபரை கொண்டுட்டான். ஆனால் ஹோமர் என்பவன் ஒரு மிகச்சிறந்த கவிஞன் என்கின்ற ஒரே காரணத்திற்காக அவர் உயிரோட விட்டாங்க. ஆக்கில்லஸை பற்றி எழுதப்படுகின்ற கவிதைகள் ஒரு வீர உணர்ச்சியை உள்ளத்துக்குள்ள ஓட்டுது. அதே மாதிரி ஒரு ஃபிலாசபி புக்கில் வெறும் டெஃபனேஷன்ஸாக இருக்கும். அதை ரீட் பண்ணிங்கன்னா ஒரு வீரம் வராது. ஆனால் ஒரு பொயட்ரியை நீங்கள் படிக்கும்போது உள்ளத்துக்குள்ளே அந்த வீர உணர்ச்சி தோன்றுது. அதனால பொயட்ரி என்பது கேம்பில், ஒரு யுத்த களத்தில் இருக்கின்ற கேம்பில் பயன்படுகிறது அப்படின்னு 3வது அப்ஜெக்ஷன் அதற்கான பதில் சொல்கிறார். அடுத்தது 4th அப்ஜெக்ஷன். இப்போ இது எல்லாமே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 72 பேரா தான். ஆனால் நிறைய ரெப்படேஷன்ஸ் வர்றதை நீங்கள் கவனிச்சிட்டே இருக்கலாம். முதல் சொன்னதே திரும்பி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பிளாட்டோ பொயட்ஸை பேனிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. அப்போ பிளாட்டோவே சொல்லிட்டாரு, பொயட்ஸ் கவிஞர்கள் என்பவர்கள் நாடு கடத்தப்பட வேண்டும் அவர்களை அப்படின்னு பிளாட்டோவே சொல்லிட்டாரு என்பது 4வது அப்ஜெக்ஷன். இதுக்கு ஏற்கனவே பதில் சொல்லியாச்சு. ஆரம்பத்திலே சொல்லிட்டான். பிளாட்டோ ஒரு பொயட்ஸை தான் பண்ண சொன்னார், ஆனால் பொயட்ரியை பேனிஷ் பண்ண சொல்லலை. அப்போது குற்றம் என்பது பொயட்ரியில் இல்லை, அதை எழுதின பொயட்டில் தான் குற்றம். அதனால பிளாட்டோ அப்படி சொன்னார்னு பதில் ஏற்கனவே சொல்லியிருக்கு. அதே பதிலை தான் இந்த பேராகிராஃபில் ஆனால் ரொம்ப விரிவாக சொல்கிறாங்க. இப்போது பிளாட்டோ பொயட்ஸ் எல்லாம் பேனிஷ் பண்ணணும். தன்னுடைய ஐடியல் காமன்வெல்த், ஒரு இங்கிலாந்தின் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு பேர் காமன்வெல்த் கண்ட்ரீஸ்னு பேர். இங்கிலாந்தின் ஆளுகைக்கு உட்பட்ட நாடுகள் காமன்வெல்த் கண்ட்ரீஸ். அந்த காமன்வெல்த் கண்ட்ரியினுடைய நன்மைக்காக கவிஞர்கள் நாடு கடத்தப்பட வேண்டும் என்று அவர் சொல்லிட்டார். அப்போது பிளாட்டோ என்பவர் எல்லா ஃபிலாசபர்ஸ்லையும் மிக தலை சிறந்தவர். ஆனால் அதே சமயத்தில் அவர் தன்னுடைய ஃபிலாசபியை பொயட்டிக்கலாகவும் எழுதின ஒரு பொயட்டாகவும் இருந்தார். இது இவருடைய பதில். இருக்கின்ற ஃபிலாசபர்ஸில் கிரேட்டஸ்ட் ஃபிலாசபர் பிளாட்டோ. அட் த சேம் டைம் அவர் ஃபிலாசபராக மாத்திரம் இல்லாமல் பீயிங் எ ஃபிலாசபர் அப்படி இருந்திருக்கார். அவர் ஒரு பொயட்டிக்கலாகவும் அவர் இருந்துச்சு சொல்லிட்டு இது எப்படி ஆர்கியூ பண்ணாங்கன்னாக்க, பீயிங் எ ஃபிலாசபர் வாஸ் அ நேச்சுரல் எனிமி ஆஃப் பொயட்ஸ். ஒரு ஃபிலாசபர் அப்படின்னு வந்தாலே அவர் பொயட்டுக்கு ஒரு எதிரியாகத்தான் இருப்பார் என்று ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. ஆனால் இது தவறு. இட் இஸ் இன்கரெக்ட். ஃபிலாசபர்ஸ் தன்னுடைய நாலெட்ஜை பொயட்ரியை கலந்து ஸ்வீட்டாக கொடுக்குறாரு. ஒரு ஃபிலாசபர் ஒரு நல்ல நாலெட்ஜ் இருக்கும், ஆனால் அவருக்கு ஒரு பொயட்டிக்கல் சென்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஃபிலாசபிக்கல் நாலெட்ஜை ஸ்வீட்டாக்கி பொயட்ரிக்கல் ஃபார்மில் கொடுக்குறாரு. அதனால நீங்கள் ஃபிலாசபர்ஸை டிஸ்கிரெடிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சொல்லிட்டு 7 நகரங்கள் 7 சிட்டிஸ் 7 நகரங்கள் ஹோமரை எங்களுடைய நகரத்தின் சிட்டிசன் ஆக்குங்க, எங்கள் நகரத்துக்கு அவர் குடிமகனாக இருக்கணும், எங்களுக்கு தான் அவர் வேணும், எங்களுக்கு தான் அவர் சொந்தம் என்று 7 பெரிய நகரங்கள் ஹோமரை தன்னுடைய குடிமகனாக வைத்து கொள்ள வேண்டும் என்று போரிட்டன. 7 cities struggled to have blind Homer. ஹோமருக்கு அப்போ கண்ணே தெரியாது. ஸோ கண் தெரியாத ஹோமரை என்னுடைய நாட்டின் என்னுடைய நகரின் குடிமகனாக இருக்க வேண்டும் என்று 7 நகரங்கள் போட்டாப்போட்டி போட்டுக்கிட்டு இருக்கு. பல ஏத்தேனியன்ஸ் என்றால் ஏத்தன்ஸ் நகரத்தை சார்ந்தவர்கள். ஏத்தன்ஸ் நகரத்தை சார்ந்தவர்கள் ஒரு இடத்துல அவங்களுக்கு சிக்கல் வந்துடுது. ஏத்தன்ஸ் நகரத்தில் இருக்கிறவனெல்லாம் கொன்னுடுங்க அப்படின்னு வந்துச்சு. அப்படி வரும்போது சேவ்ட் த லைவ்ஸ் ஃப்ரம் தி சிரக்யூசன்ஸ். இந்த சிரக்யூசன்ஸ் கிட்ட இருந்து அவர்களை காப்பாற்றியது யூரிபைட்ஸுடைய சில வெர்சஸ் தான்.
யூரிபைட்ஸினுடைய கவிதைகளை இவர்கள் சொன்ன உடனே சரி நல்ல கவிதைகள் எல்லாம் சொல்கிறான், இவங்க சிறந்த ஆட்களாக இருக்கின்றார்கள், எனவே இவங்களை நீங்கள் விட்டுடுங்க என்று சிரக்யூசன்ஸ்கிட்ட இருந்து ஏத்தேனியன்ஸினுடைய உயிரை காப்பாற்றியது யூரிபைட்ஸினுடைய கவிதைகள் தான் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு சிமெனிடஸ் அண்ட் பிண்டாரஸ் இவங்கெல்லாம் ஹீரோவை ஒரு டைரண்ட், ஒரு ஹீரோ, அவன் டைரண்ட் ஆகி ஒரு டைரண்டான ஒரு ஹீரோ கிங் ஆயிரான் அப்படி சொல்லிட்டு பிளாட்டோ அப்படின்னு சொல்கிறார். பிளாட்டோவும் ப்ளூட்டார்க் இவர்களெல்லாம், பிளாட்டோ ப்ளூட்டார்க் இவங்களெல்லாம் அவர்களுடைய எழுத்துக்களில் ரொம்ப ஃபில்த்துனா டர்ட்டின்னு அர்த்தம், அசுத்தம், அழுக்கு. ஸோ பிளாட்டோ அண்ட் ப்ளூட்டார்க்கினுடைய எழுத்துக்களில் ரொம்ப ஃபில்த் அண்ட் லஸ்ட் மிகுந்து இருக்கிறது. ஒரு கவிஞனுடைய எழுத்துக்களை விட பிளாட்டோ அண்ட் ப்ளூட்டார்க்கினுடைய எழுத்துக்களில் ஃபில்த் அண்ட் லஸ்ட் நிரம்பி இருக்குது. அதனால் ஒரு பிளாட்டோ போய் ஒரு பொயட்டை வந்து குறை சொல்ல வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இப்போ அந்த பழைய ஆர்கியூமெண்ட்டுக்கு வராரு. இப்போது எந்த காமன்வெல்த்திலிருந்து பிளாட்டோ பொயட்ஸை பேனிஷ் பண்ண சொல்கிறாரு அப்படின்னு கேட்குறார், ஒரு கேள்வி வைக்கிறார். எந்த காமன்வெல்த்திலிருந்து பிளாட்டோ வந்து பொயட்ஸ் எல்லாம் பேனிஷ் பண்ணணும்னு சொல்கிறாரு? எந்த காமன்வெல்த்னா விமன், பெண்களையெல்லாம், ஒரு பெண்கள் என்பவர்களை ஒரே கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டி பெண்களை, அதாவது பெண்கள் என்பது இப்போ ஒருவன் ஒரு மனைவி வச்சுருப்பான் அப்படி இருக்கும், ஆனால் அப்படி கிடையாது. பெண்கள் அப்படின்னாவே அது காமன், அதான் கம்யூனிட்டின்னு பேர். பெண்கள் என்பவர்கள் காமன் ப்ராப்பர்ட்டி, அதை யார் வேணாலும் எப்போ வேணாலும் எந்த பொண்ணோட வேணாலும் இருந்துக்கலாம் என்று சொன்ன காமன்வெல்த்து, அந்த காமன்வெல்த்து தான் பொயட்டை பேனிஷ் பண்ணணும்னு சொல்லுச்சு. அதைத்தான் பிளாட்டோ சொல்கிறாரு. பிளாட்டோ சொல்கிறாரு காமன்வெல்த்தில் இருந்து பொயட்டெல்லாம் பேனிஷ் பண்ணணும் என்று பிளாட்டோ சொன்னார். ஆனால் அவர் எந்த காமன்வெல்த்தை சொன்னார்? விமன் கம்யூனிட்டியை காமன்வெல்த்தினுடைய காமனாக வைத்துக்கொண்டு எனி மேன் கேன் என்ஜாய் எனி உமன் ஆஸ் தே லைக் என்று இருக்கின்ற அந்த காமன்வெல்த்தில் இருந்தால் பொயட்ஸை பேனிஷ் பண்ணணும்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு செயின்ட் பால்ங்கிறவர் ஃபிலாசபியை கண்டம் பண்ணார். ஃபிலாசபரை தான் கண்டம் பண்ணார், நாட் ஃபிலாசபி. அது மாதிரி பிளாட்டோ பொயட்ரிக்கு அகைன்ஸ்டாக தான் இருந்தார். பொயட்ரிக்கு அகைன்ஸ்டாக இல்லை, ஒரு பொயட்டுக்கு அகைன்ஸ்டாக அல்லது பொயட்ரியை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு அகைன்ஸ்டாகத்தான் பிளாட்டோ இருந்தாரே ஒழிய பிளாட்டோ ஒரு பொயட்ரிக்கு அகைன்ஸ்டாக இல்லை என்று அதை சொல்லிட்டு, இப்போ பிளாட்டோ பொயட்ரியை மிஸ்யூஸ் பண்ணுறது தான் குற்றம் என்று சொன்னார் என்று அதனுடைய தொடர்ச்சியை சொல்கிறார். அப்போது பிளாட்டோ ஃபவுண்ட் ஃபால்ட் வித் த poets ஆஃப் ஹிஸ் டைம், தன்னுடைய காலத்தில் வாழ்ந்த கவிஞர்களிடம்தான் அவர் குற்றம் கண்டார். இந்த குறைபாடுடைய இந்த கவிஞர்கள் என்ன பண்ணுவான்னா, கடவுள்களை பற்றி ராங் ஒப்பீனியன், தப்பாக ஏதாவது சொல்லுவான். ஏன்னா இவனே அறக்குறை. கவிஞர்களுக்கு சிலருக்கு பார்த்திங்கன்னா அழகாக ரைமிங்கில் வேர்ட்ஸில் கவிதை எழுத வரும், ஆனால் அவனுக்கு இந்த கண்டென்ட் இருக்குது பாருங்கள், அந்த கண்டென்ட் அவனுக்கு தப்பாக இருக்கும். அவன் கடவுளை பற்றி ராங் ஒப்பீனியன்ஸை கொடுத்துருவான். அந்த ராங் ஒப்பீனியன்ஸை கொடுக்கின்ற இந்த தவறான கவிஞர்கள் அவர்கள் எழுதுகின்ற பொயட்ரி மோசமானது என்று தான் சொல்கிறார். அப்போது இவன் என்ன பண்ணுவான்னா, கடவுள்களை பற்றி ராங் ஒப்பீனியன் சொல்லிடுவான். அதை படிக்கக்கூடிய அந்த பொயட்ஸினுடைய ஒர்க்கை படிக்கக்கூடிய இளைஞர்கள் அதுதான் உண்மை போல இருக்குது என்று நினைத்து அதை ஃபாலோ பண்ணிடுவாங்க. அப்போ அவன் ஒரே ஒரு பொயட் எழுதுனா அது ஒரு சமுதாயத்தையே கெடுத்துரும். எனவே அந்த மிஸ்யூஸ் ஆஃப் பொயட்ரியை கண்டம் பண்ண வேண்டும். இதுதான் பிளாட்டோ சொன்னது. இந்த பழைய கிரீக் பொயட்ஸ் இவங்களெல்லாம் அந்த மாதிரி ஒப்பீனியனை இன்டியூஸ் பண்ணவே மாட்டாங்க. இவங்க அந்த மாதிரியான ஒப்பீனியன்ஸை இன்டியூஸ் பண்ணுறதோ அல்லது இமிட்டேட் பண்ணுறதோ கிடையாது. அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு கண்டென்ட், இப்போ ஒரு பொயட் இருக்கார்,
ஒரு poet வந்து ஒரு கண்டென்ட், ஒரு விஷயத்தை பற்றி கவிதை எழுதுகிறார் அப்படின்னா அந்த விஷயத்தை பற்றி நன்றாக தெரிந்து கொள்வார், அதை பற்றி நன்றாக தெரிஞ்சு கொள்வார். அதோட தொடர்புடைய கடவுள்கள், அந்த கடவுள்களினுடைய கதைகள் எல்லாவற்றையும் தெரிஞ்சுக்குவார். இப்போ ஒரு அறக்குறையாக தெரிஞ்சுக்கிட்டு, இப்போ சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கடவுள் வெறுப்பாளர்கள், உங்களுக்கு கடவுளை பிடிக்காமல் இருக்கலாம், சிலருக்கு கடவுள் பிடிக்கும், சிலருக்கு கடவுள் பிடிக்காது. இந்த கடவுளை பிடிக்காதவர்கள் இந்த ஒரு கடவுளை பற்றிய கதைகளில் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கிட்டு ஒரு காமெடியாக ஏதாவது ஒரு குற்றம் சொல்லிட்டு போயிடுவாங்க. அதை கேட்கின்றவர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்னுடைய நாவிலே கலைமகள் குடியிருக்கிறாள் அப்படின்னு ஒரு poet வந்து ஒரு அழகாக சிம்பாலிக்கலாக சொல்கிறார். அதாவது கலைமகள் என்னுடைய நாவிலே குடியிருக்கிறாள் அப்படின்னா எனக்கு கலைமகள் என்பவள் அறிவுக்கு சொந்தக்காரி, அந்த அறிவு எனக்கு குடியிருக்கிறது, அப்போ நான் பேசுகிறதெல்லாம் மிக அறிவு மிகுந்ததாக இருக்கும், அப்படி தான் அர்த்தம். நீங்கள் அது ஒரு சிம்பல். அந்த இடத்துல கலைமகள் என்பது ஒரு அறிவு என்பதனுடைய ஒரு அடையாளம். அப்போ அறிவு அங்கே குடிக்கொண்டிருக்கிறது என்றால் அவன் பேசுகின்ற பேச்சு அறிவு மிக்கதாக இருக்கும், அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஆனால் ஒரு கூட்டத்தில் பேசுகிறவன் இப்படி ஒருத்தன் பேசுகிறான், நானே கேட்டிருக்கேன், அவனுடைய நாக்கிலே வந்து கலைமகள் குடியிருக்கிறாள் என்றால் அந்த கலைமகள் வெளியே போகணும் அப்படின்னா அவன் எங்கே போவா, அவன் வாயில் தான் போவாளா அப்படின்னு கேட்பான். அப்போ சுற்றி இருக்கிறவனுக்கு அது ஒரு காமெடியாக ஒரு சிரிப்புக்கிறதுக்கு தான் யூஸ் ஆகுமே ஒழிய ஒரு எவ்வளவு ஒரு மோசமான, அது ஒரு சிம்பல், ஒரு அடையாளம். அது பொயட்ரியை ரசித்து படித்தவனுக்கு தான் தெரியும் இது ஒரு சிம்பல், இது ஒரு அடையாளம் அப்படின்னு அவன் தான் புரிஞ்சுக்குவான், அவனால் தான் ரசிக்க முடியும். அப்போ இப்போ யார் மிஸ்யூஸ் பண்ணுறா, பொயட்ரி இங்கே மிஸ்யூஸ் பண்ணப்படுது. இது தப்பாக ஒருத்தன் சொல்லி விட்டு போயிடுறான். அப்போ இந்த தப்பாக சொன்ன ஒருத்தன் எழுதுனதை படிக்கின்ற இளைஞர்கள், இப்போ கேட்டுட்டு போகிற இளைஞர்கள் என்ன பண்ணுவான்னா, அவன் 4 இடத்துல போய் இப்படி தான் சொல்லுவான், கலைமகள் நாக்கில் குடியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் என்னோட அர்த்தம்னு இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்போது என்ன பண்ணணும், காமனாக எல்லோரும் பின்பற்றக்கூடிய விஷயங்கள் இதைத்தான் சொல்லணும். ஸோ அதனால் க்ரீக் ஸ்டோரிஸை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதனுடைய ரிலீஜியஸ் பேக்ரவுண்டையும் அது தொடர்புடைய கடவுள்கள் இவைகளை பற்றிய முழு நாலேஜோடு எழுதணும் ஒரு பொயட்டு. அப்போ தான் அது சிறந்ததாக இருக்கும். அப்படி இல்லாமல் எழுதப்படுவது எல்லாமே சூப்பர்ஸ்டிஷியன்ஸ், மூட நம்பிக்கை உடையதாக போய்விடும். அப்படி இருக்கும்போது அதுக்கு ஒரு பொயட்ஸ் தான் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணுமே ஒழிய ஒரு பொயட்ரி ரெஸ்பான்சிபிளாக இருக்காது. அதனால பிளாட்டோ வாஸ் நாட் அகெயின்ஸ்ட் த பொயட். He was meant to drive out those wrong opinions of the deity. அப்போது அந்த தேவதையை பற்றிய தவறான கதைகளை நீக்கணும். ஏன்னா அந்த தேவதையை பற்றிய ஒரு தவறான கதையை எவனோ ஒருத்தன் சொல்லிடுவான், அதை இளைஞர்கள் பின்பற்றி வந்துடுவாங்க. இப்போ வரைக்கும் அந்த கதை வந்துடும். அப்போ அந்த தவறான கதைகளைத்தான் நாம் அதை நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாட்டோவே தன்னுடைய டயலாக், அவருடைய டயலாகில் கடவுளை புகழ்ந்து சொல்லுகின்ற பொயட்ரிக்கு அயான்னு பேர். அந்த அயான் என்கின்ற டயலாகில் வருகின்ற அயான் என்ற பகுதியில் பொயட்ரியை மிகவும் உயர்வாக சொல்லுகிறார். அப்போது பிளாட்டோ சொல்கிறது அப்யூஸ் ஆஃப் பொயட்ரியை தான் அவர் சொல்கிறார். அப்யூஸ் ஆஃப் பொயட்ரியை தான் பேனிஷ் பண்ணணும், நாட் பொயட்ரி. பொயட்ரியவே பேனிஷ் பண்ணக்கூடாது, அந்த பொயட்ரியை மிஸ்யூஸ் பண்ணுகின்ற, அப்யூஸ் பண்ணுகின்ற தன்மையை தான் பேனிஷ் பண்ண வேண்டும் என்று சொல்லிட்டு, ஒரு பொயட்ஸ் என்பவர் எல்லா காலங்களிலும் மரியாதை செலுத்தப்படக்கூடியவர் அப்படின்னு சொன்னார். அலெக்சாண்டர், சீசர், சிப்பியஸ் இவங்க எல்லாமே பெரிய பெரிய மாவீரர்கள். இவர்கள் எல்லாமே கவிஞர்களுக்கு ஃபேவரபிளாகத்தான் இருந்திருக்காங்க. இப்போது லேலியஸ்ங்கிறவர், அவரை ரோமன் சாக்ரட்டிஸ் ஹிம்செல்ஃப், லேலியஸ் வந்து ரோமன் சாக்ரட்டிஸை, லேலியஸ் கால்ட் த ரோமன் சாக்ரட்டிஸ் ஹிம்செல்ஃப் வாஸ் அ பொயட். ரோமன் சாக்ரட்டிஸையே ஒரு பொயட் என்று லேலியஸ் சொல்கிறார். அதே மாதிரி கிரீக் சாக்ரட்டிஸ் தன்னுடைய நேரத்தின் ஒரு பகுதியை ஈசாப் ஃபேபிளை வேர்ட்ஸில் எழுதுவதற்கு, அதாவது கிரேக்க நாட்டில் இருக்கின்ற சாக்ரட்டிஸ் ஒரு ஃபிலாசபர், ஈசாப் ஃபேபிள்ஸை ஒரு வெர்ஸில் எழுதுவதற்கு முயற்சி செய்திருக்கிறார்.
பிளாட்டோ தன்னுடைய டயலாகை பொயட்டிக்கல் ஃபார்மில் எழுதியிருக்கிறார். அரிஸ்டாட்டில் ஆர்ட் ஆஃப் பொயட்ரியை பற்றி பொயட்டிக்ஸ் என்ற ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறார். ப்ளூடார்க்ஸ் பொயட்ரியினுடைய அட்வான்டேஜஸை பற்றியும் பொயட்ரியை படிக்கிறதுனுடைய ரைட் வே, சரியான வழி எது என்றும் ப்ளூடார்க் நமக்கு சொல்லித் தருகிறார். அப்போ இதிலிருந்தெல்லாம் நமக்கு என்ன தெரியுதுன்னா, பொயட்ரி தான் சீரியஸாக படிப்பதற்கு ஒரு தகுதியான ஒன்று. ஒரு டெக்கரேட்டட் ஹிஸ்ட்ரி அண்ட் ஃபிலாசபி, நீங்கள் ஹிஸ்ட்ரியையும் ஃபிலாசபியையும் ஒரு டெக்கரேட் பண்ணணும்னா அது பொயட்டிக்கல் ஃபார்மில் நீங்கள் டெக்கரேட் பண்ணினீங்கன்னா அந்த ஹிஸ்ட்ரி அண்ட் ஃபிலாசபிக்கு ஒரு உயர்ந்த மரியாதை வரும். எனவே பொயட்ரியை யாரும் டிஸ்பிரைஸ் பண்ணக்கூடாது, அதை எல்லோரும் ப்ரைஸ் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறாரு. கடைசியில் கான்டெம்பரரி இங்கிலாண்டில் பொயட்ரி டிகே, அழிவடைகிறதா, த டிகே ஆஃப் பொயட்ரி இன் கான்டெம்பரரி இங்கிலாந்து என்பதை பற்றி சொல்றார். இப்போது சிட்னி என்ன சொல்கிறாருன்னா, இங்கிலாந்து என்பது எப்பொழுதுமே கவிஞர்களினுடைய தாய். இங்கிலாந்து என்பது கவிஞர்களினுடைய தாயகம். இங்கிலாந்து இஸ் தி மதர் ஆஃப் பாய்ட்ஸ். அப்படி தான் இருந்திருக்கு. அவருடைய காலத்தில், சிட்னி வாழ்ந்த காலத்தில், அந்த காலத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அந்த மதர் என்கின்ற இடத்திலிருந்து அது ஸ்டெப் மதர் என்கின்ற ஒரு நிலைக்கு மாறிடுச்சு. அதாவது முதல்ல ஆரம்ப காலத்தில் பொயட்டுக்கு தாயகம், மதர் ஆஃப் இங்கிலாண்டாக, மதர் ஆஃப் பொயட்ஸாக இருந்த இங்கிலாந்து ஸ்டெப் மதர் டு பொயட்ஸ். இங்கிலாந்து அவருடைய காலத்தில் ஸ்டெப் மதர் என்றால் மாற்றான் தாயாக மாறிடுச்சு. ஏன்னா இந்த பொயட்ஸ் எல்லாம் தங்களை தாங்களே உருவாக்கி கொண்டவர்கள். இந்த பொயட்ஸ் எல்லாம் ஏன் அப்படி மாறி போச்சு? எப்படி ஒரு பொயட், ஒரு மதர் ஆஃப் பொயட்ஸ்னு இருந்த இங்கிலாந்து ஸ்டெப் மதர் டு பொயட்ஸாக ஏன் மாறுச்சு அப்படின்னா, அந்த காலத்தில் வாழ்ந்த கவிஞர்கள் உயர்ந்த கவிதைகளெல்லாம் படிக்கலை. அவன் தானே ஒரு கவிஞன்னு இவனாக நினச்சிக்கிட்டு இவனாக கவிதை எழுத ஆரம்பிச்சிட்டான். இவனுடைய கவிதைகளை நிறைய கிங்ஸு, எம்பரர், செனட்டர்ஸ், கேப்டன்ஸ், டேவிட், ஆட்ரியன், சோஃபோக்ளிஸ், கிரமானியன்ஸ் இவங்களெல்லாம் ஃபேவர் பண்ணிட்டாங்க. இப்படியெல்லாம் ஒருத்தன் கவிதை எழுதுகிறான், அது ஒரு மோசமான கவிதையாக இருக்கும். இந்த கவிதையை கிங்ஸு, எம்பரர், செனட்டர்ஸ், கேப்டன்ஸ், சோஃபோக்ளிஸ் இது மாதிரி பலரும் அதை கொண்டாட ஆரம்பித்த உடனே இவங்களெல்லாம் நாட் ஓன்லி ஃபேவர்டு பொயட்ஸ், தே தெம்செல்ஸ் வேர் பொயட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்களெல்லாம் இது அது தனி, மேக்கர்ஸ் ஆஃப் தெம்செல்ஸ். தீஸ் பொயட்ஸ் ஆர் மேக்கர்ஸ் ஆஃப் தெம்செல்ஸ். தே டு நாட் லேர்ன் பொயட்ரி ஃப்ரம் அதர்ஸ். மற்றவங்க எழுதின பொயட்ரியை படிக்கிறது இல்லை. பொயட்ரி எப்பொழுதுமே ஃபேவர்ட் பை கிங்ஸ், அரசர்களாலும், எம்பரர் சக்கரவர்த்திகளாலும், செனட்டர்ஸ் மந்திரி பிரதானிகளினாலும், கேப்டன்ஸ்னால, டேவிட்னால, ஆட்ரியன்னால, சோஃபோக்ளிஸ், ஜெர்மனிஸ்கஸ் இவர்களால் எப்பொழுதுமே பொயட்ரியானது ஃபேவர் பண்ணப்பட்டிருக்கு. இந்த thousands of others were not only favored poets but they themselves were poets. இப்போ இவங்களெல்லாம் பொயட்ரியை ஃபேவர் பண்ணவங்க மட்டும் இல்லை, இவர்களே பொயட்ஸாகவும் இருந்திருக்காங்க. நிறைய கிங்ஸே பொயட்ஸ், நிறைய எம்பரர்ஸே பொயட்ஸாகவும் இருந்திருக்காங்க. they themselves were poets. ராபர்ட், கிங் ஆஃப் சிசிலி, த கிரேட் கிங் பிரான்சிஸ் ஆஃப் பிரான்ஸ், அதாவது சிசிலி நாட்டை சார்ந்த அரசர் ராபர்ட், பிரான்ஸ் நாட்டை சார்ந்த அரசர் பிரான்சிஸ், ஸ்காட்லாந்து நாட்டை சார்ந்த அரசர் ஜேம்ஸ், இவங்க எல்லாமே பொயட்ஸ். இவங்க எல்லாமே பொயட்ஸாகவும் இருந்திருக்காங்க, பொயட்ரியை பேட்ரனைஸ் பண்ணியே இருந்திருக்காங்க. அதே மாதிரி கிரேட் கார்டினல்ஸ், கார்டினல் என்று சொன்னால் போப்பாண்டவருக்கு அடுத்த நிலை, அந்த மத இதில் டாப் லெவலில் இருக்கிறவர் கார்டினல். போப்பாண்டவருக்கு அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய ஒரு மத போதகர். அந்த கார்டினல்ஸ் யார் யார்? பெம்பூஸ் அண்ட் பிபியனா. பெம்பூஸ் அண்ட் பிபியனா என்கின்ற கிரேட் கார்டினல்ஸ்
அதே மாதிரி பெசா அண்ட் மெலங்தான் என்கின்ற ப்ரீச்சர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ், அது மாதிரி ஃப்ராக்கஸ்டோரியன்ஸ் அண்ட் ஸ்காலிஜர் என்கின்ற ஃபிலாசபர்ஸ், அதே மாதிரி பாண்டனஸ் அண்ட் பியர்சிங் விட்ஸ், பாண்டனஸ் என்கின்ற ஆரேட்டர், மிகப்பெரிய சொற்பொழிவு ஆட்டுகின்ற பாண்டேனஸ், அதுக்கப்புறம் புச்சனன் போன்ற கூர்மையான அறிவுடையவர்கள், அதே மாதிரி கவுன்சிலர்ஸ் அண்ட் பலர், அதுபோல் பலர் மற்றவங்களை பொயட்ரியை படிக்கிறவங்களை மட்டும் இல்லாமல் அவர்களே பொயட்ரியை எழுதுபவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் என்று பெரிய பெரிய ஒவ்வொரு துறையையும் சொல்கிறார். அரசர்களாக இருக்கிறவங்க, அதே மாதிரி ஒரு மத சம்பந்தமாக இருக்கிறவங்க, ப்ரீச் பண்ணுறவங்க, ஃபிலாசபர்ஸாக இருந்தவங்க, ஆரேட்டராக இருந்தவங்க, விட்ஸாக இருந்தவங்க, கவுன்சிலர்ஸாக இருந்தவங்க, இவங்களில் பெரிய பெரிய ஆட்களெல்லாம் பொயட்ரி எழுதுபவர்களாகவும் இருந்திருக்காங்க. அவர்கள் பொயட்ரியை ரீட் பண்ணுறவங்களாகவும் இருந்திருக்காங்க. அதனால் சிட்னி ரெக்ரெட்ஸ் தட் poetry thus loved in all ages countries should be neglected and dishonored in England. அது மாதிரி உலகம் முழுவதும் எல்லா காலங்களிலும் கொண்டாடப்பட்ட கவிதையானது இங்கிலாண்டில் மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன், அதாவது ஒரு காலத்தில் பொயட்ரி என்பது இங்கிலாந்தினுடைய தாயாக இருந்த பொயட்ரி இப்பொழுது இங்கிலாந்தினுடைய மாற்றாந்தாயாக இருப்பதற்கு இவர் ரொம்பவும் வருத்தப்பட்டு poets flourished in England in those times when the trumpets of Mars did sound the loudest. Trumpets of Mars என்பது யுத்த தேவதை ஒலி எழுப்பி கொண்டு சப்தமாக ஒலி எழுப்பி கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் இங்கிலாந்தில் பொயட்ஸ் சிறப்பாக இருந்துச்சு. அதான் அந்த காலத்திலேயே இங்கிலாந்து முழுவதும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்ற அந்த காலத்திலேயே பிரபலமடைந்து வளர்ந்த கவிதையானது அமைதியான காலத்தில் ஏன் வளரவில்லை? Why should they not flourish in peace time? அமைதியான இந்த காலத்தில் ஏன் வளரவில்லை என்று ஒரு கேள்வியை கேட்டு அதற்கு பதிலையும் அவரே சொல்றார். ஏன்னா இப்போ பொயட்ரியானது மரியாதை இல்லை. பொயட்ரி இஸ் நவ் டிஸானர்ட். பொயட்ரிக்கு யாரும் இப்போ மரியாதை கொடுப்பதில்லை. பொயட்ரியை அடிமைத்தனம் உள்ள மக்களும் அற்பமான மனிதர்களும் தான் பொயட்ரியை ஃபாலோ பண்ணுறாங்க. பொயட்ரியினுடைய குவாலிட்டியை பற்றி அவங்க கவலைப்படுறதில்லை. பொயட்ரி எழுதுபவர்கள், பொயட்ரி எழுதுகிறவன் அடிமை புத்தி உள்ளவன், அற்ப புத்தி உள்ளவன் தான் பொயட்ரி எழுதுறான். அவன் பொயட்ரியினுடைய குவாலிட்டியை பற்றி அவன் கவலைப்படுறதே இல்லை. அவன் ஒன்றை எழுதிட்டு அது பப்ளிஷ் ஆகிடுது அப்படின்னா அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியே ஒரு ஒரு எழுதி அது அவனுக்கு புத்தகமாக வந்துருச்சுனாக்கா அவன் தன்னை ஒரு மிகப்பெரிய அறிவாளி, மிகப்பெரிய பெரிய அறிவாளியும் கவிஞன் என்றும் அவனே நினச்சிக்கிறான். அவன்கிட்ட லேர்னிங் கிடையாது, ஸ்கில்லும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான மோசமான அந்த ரைட்டர்ஸை சிட்னி கால்ஸ் தம் பாஸ்டர்ட்ஸ். பாஸ்டர்ட் என்பது ஒரு மோசமான கெட்ட வார்த்தை. பாஸ்டர்ட்ஸ் அப்படின்னு இந்த மாதிரியான ஃபால்ஸ் பொயட்டை சிட்னி திட்டுறார். அப்போது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொயட்டுங்கிறது ஹார்ட் ஒர்க், கடின உழைப்பினால் ஒரு கவிஞன் உருவாகவே முடியாது. இரவு பகலாக கஷ்டப்பட்டு ஒரு கவிஞன் ஒரு கவிதை எழுத முடியாது. அவன்கிட்ட ஒரு பொயட்டுக்கான ஜீனியஸ் அவனுக்கு உள்ளத்துக்குள்ளே இருந்தால்தான் அவர் ஒரு சிறந்த கவிஞனாக முடியும். இப்போது த ஹையஸ்ட் ஃப்ளையிங் விட் இஸ் கைடட் பை டெடாலஸ் who carries him on his wing in it the air of due price and fame. ஒரு ஹையஸ்ட் ஃப்ளையிங் விட் அதை கைட் பண்ணுறது யார்? டெடாலஸ். இந்த டெடாலஸ் என்ன பண்ணுன்னா தன்னுடைய இறகுகளில் ஒரு கவிஞனை சுமந்து கொண்டு அவனுக்கு உரிய புகழையும் மரியாதையும் கொடுத்து அவனை பறந்து தூக்கிட்டு போகும். அந்த 3 விங்ஸ் என்னென்ன விங்ஸ் என்றால் ஆர்ட், இமிட்டேஷன் அண்ட் எக்ஸசைஸ். சிறந்த ஆர்ட் தன்மை இருக்கணும். உன்னை இமிட்டேட் பண்ணுற, தான் பார்ப்பதை அப்படியே இமிட்டேட் பண்ணணும்.
இப்போ ஒரு ஓவியன் அவன் தான் பார்க்கின்ற ஒரு காட்சியை அப்படியே மனசுக்குள்ளே படம் பிடிச்சி அப்படியே அதை ஒரு பேப்பரில் இமிட்டேட் பண்ணி வரைகிறான். அது மாதிரி ஒரு கவிஞன் தான் கண்ட காட்சியை அப்படியே ஒரு மனதுக்குள் படம் பிடித்து அதை எழுத்துக்களினால் ஓவியமாக தீட்டுறான். அப்போ வந்துட்டு ஒரு ஆர்ட் இருக்கணும், இமிட்டேஷன் இருக்கணும், அப்புறம் அதை எக்ஸசைஸ் பண்ணணும், செயல்படுத்தணும், எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு பொயட்ரியில் 2 பார்ட்டு இருக்குது. இந்த 2 பார்ட்டும் மிக முக்கியமானது. ஒன்று மேட்டர், இன்னொன்று வேர்ட்ஸ். மேட்டரை வார்த்தைகளை பயன்படுத்தி மேட்டரை வெளிப்படுத்தணும். மேட்டர் டு பி எக்ஸ்பிரஸ்ட் இன் வேர்ட்ஸ், வேர்ட்ஸ் டு எக்ஸ்பிரஸ் த மேட்டர். ரெண்டும் ஒன்று தான். இதை ஆக்டிவ் வாய்ஸில் சொல்கிறாரு, ஒன்று பேசிவ் வாய்ஸில் சொல்கிறார். மேட்டர் டு பி எக்ஸ்பிரஸ்ட் இன் வேர்ட்ஸ், உங்களுடைய மேட்டர், த கண்டென்ட் ஆஃப் த poem இருக்கு இல்லையா, அந்த கவிதையினுடைய உள்ளடக்கம், செறிவு, அதை வார்த்தைகளினால் சொல்லணும். வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த கண்டென்ட்டை வெளிப்படுத்தணும். இது 2ம் தான் மிக மிக முக்கியமானது என்று ஒரு பொயட்ரியை பற்றி இவர் சொல்கிறாரு. இது 5வது வீடியோ. 60 வரைக்கும் முடிஞ்சிருது. 61லிருந்து 72வது வரையிலும் இன்னும் ஒரே ஒரு வீடியோ மாத்திரம் நம்ம போட்டுட்டோம்னா அப்பாலஜி ஆஃப் பொயட்ரி முடிஞ்சிடும். தேங்க்யூ.